சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, உண்ணியப்பம் தான் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா உண்ணியப்ப சட்டி இல்லாமலே நம்ம உண்ணியப்பம் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு தான் எடுத்துக்கிட்டேன். 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, சோடா உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 அச்சு வந்து உருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது நல்லா கரையட்டும். இதுக்கு கம்பி பதம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிப்பி கேரளா சமையல் பாருங்கள். இது வந்து நம்ம கம்பி பதமெல்லாம் தேவையில்லை, எல்லாம் நல்லா அது கரைஞ்சால் மட்டும் போதும். இது வந்து நல்ல சுத்தமான வெல்லம் தான், அச்சு வெல்லம். அதில் எந்த தூசி எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம சூடோடு வந்து இதில் ஊற்றி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூடோடு ஊற்றும் போது மாவு வந்து கொஞ்சம் வெந்துடும். அப்போ நம்ம சுடும் போதும் நல்லாயிருக்கும். மாவு வந்து நல்லா ஊறி இருக்கும். அதனால் நம்ம சூடாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு சுடுறதுக்கு வந்து நல்ல ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அதுக்கு சர்க்கரை அந்த வெல்லம் வந்து பத்தலை. வெல்லம் இனிப்பு போதும், தண்ணி வந்து பத்தலை. இப்போ வந்து சும்மா சாதாரண பச்சை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு வேறு வந்து சர்க்கரை இதெல்லாம் வந்து நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம், ஏலக்காயெல்லாம். பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது. இது இருக்கட்டும். நல்லா கட்டி இல்லாமல் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிறணும். அதை இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 4-5 ஏலக்காய், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது நம்ம டேஸ்ட்டை பொறுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம் வந்து போட்டிருக்கேன். இது வந்து புளிப்பாக இருக்கிற பழம் வந்து போட்டுக்கிறணும். நம்ம 1-2 போட்டுக்கிடலாம். நான் வந்து 1 தான் போடுறேன். இதை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து அந்த மிக்ஸில், அதாவது அந்த மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம மாவில் போட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். அது நல்லா கலந்து வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சுடுறதா இருந்தால் சுடலாம். இல்லை அப்படின்னா நேரம் இருக்கிறவங்க ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறமா கூட சுட்டு எடுக்கலாம். இது உடனே கூட இப்போமே கூட சுட்டு எடுக்கலாம். எப்படி வேணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், நம்ம வந்து குழிச்சட்டி இல்லாமல், அதாவது பணியார சட்டி இல்லாமலே வந்து நம்ம உண்ணியப்பம் வந்து ஊற்றி எடுக்கலாம். கேரளா ஸ்டைலில் உள்ள உண்ணியப்பம் செய்கிறது இதுதான். இதுக்குள்ளே கலவையெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் சேர்த்துக்கிறணும். இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து சின்ன சின்ன கொத்து மாதிரி பொடிசாக கட் பண்ணி நம்ம நெய்யில் வறுத்து இதில் ஊற்றிக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே கூட சும்மா சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே கூட போட்டுக்கலாம். நம்ம நெய்யில் வறுக்கணும்னு தேவையில்லை. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம எண்ணெய் சட்டியில் அப்படியே நல்லா மாவு வந்து நல்லா கட்டியாக இருக்கணும். கட்டியாக இருக்க கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். நம்ம கரண்டியில் கோரி ஊற்றுனா அப்படியே உருண்டையாக வர்றது மாதிரி இருக்கணும். நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றணும்னு சொன்னோன்னா அது விரிஞ்சிட்டு வந்துடும். பாருங்கள், நல்ல உருண்டையாக வந்திருக்குங்களா? சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு எந்த குறைவும் இல்லை. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நாம் மாவு ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கணும். மாவு கட்டியாக நம்ம ஊற்றுனா தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வேறு குழி பாத்திரம் இருந்தால் கூட, இப்போ பணியாரக்கல் இருக்கிறவங்க வந்து அதில் ஊற்றி எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இல்லாதவங்களுக்காக தான், சரி இல்லையே அப்படின்னு செய்யாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஊற்றி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாயங்காலமாக 4 மணிக்கு இது செஞ்சு கொடுக்கறதுக்கு ஈஸியான வேலை. நம்ம அரிசி ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம். அரிசி மாவு இருந்தாலே நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி மைதா மாவு சேர்த்துருக்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ரவை இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட தேவையை பொறுத்து.
எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இதில் வந்து எள்ளு போட்டுக்கிடலாம். நம்மளுக்கு பிடிச்சிருந்தா போடலாம், பிடிக்கலைன்னா வேண்டாம். அதே மாதிரி தான் தேங்காவும் நம்ம வந்து நெய்யில் வறுத்து போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே போட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். எல்லாம் நம்ம டேஸ்ட்டை பொறுத்து நம்ம செஞ்சுக்கிறது தான். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கட்டியாக ஊற்றும் போது நமக்கு வந்து கரெக்டான அந்த ஷேப்பு கிடைக்கும். கொஞ்சம் நம்ம தண்ணி கலந்துட்டோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நெய்யப்பம் மாதிரி கொஞ்சம் வந்து பறந்து இருக்கும். அதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். மாவு நம்ம கட்டியாக ஊற்றினோன்னா அதே மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றினோன்னா அது வந்து கொஞ்சம் நெய்யப்பம் ஷேப்புக்கு போயிடும். அது அப்படி செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாம். இதுவரைக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தது. இது வந்து பாருங்கள் பறந்து வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி செய்யுங்க. சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மேலே வந்து நல்லா அமுக்கும் போதே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளே எல்லாம் நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.